ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி சுண்டக்காய் வச்சு உங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். சுண்டக்காய் க்ளீன் பண்ணி எப்படி அறுத்து மசாலா போட்டு வெயிலில் காய வைக்கணும்னு. இப்போது நான் நேற்று பறிச்சிட்டு வந்தேன். அதில் பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி கலர் மாறி இருக்குது. இதெல்லாம் எடுத்துருங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போடாதீங்க, ரொம்ப கசப்பு எடுக்கும். ஏற்கனவே இது கசப்பு பாருங்கள், இந்த மாதிரி அடிபட்டு பழுத்து போயிருந்து. ஏன்னா இது அப்போவே பறிச்சிட்டு வந்து அப்போவே பண்ணால் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். இப்போ இது இவ்வளவோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது தாங்க சுண்டக்காய். இப்போ இது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா இடுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி சைட்டு எந்த முறைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ 2 பாத்திரத்துலேயும் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டைக்காயில் போட்டு இடிச்சிட்டு இது 2 தண்ணியிலையும் கழுவு. நம்ம இடிக்கும் போது எவ்வளோ அந்த உள்ளே இருக்க அந்த விதைங்கெல்லாம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம கழுவி 2 தண்ணியில் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோ தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கணும் பாருங்க. அப்போ அதில் இருக்கிற அந்த கொட்டிங்க அந்த விதை ஜாஸ்தி இருக்கிறது ஒரு அளவுக்கு நம்மளுக்கு கம்மியாகும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது இடிக்கும் போது இது உள்ளே பாருங்கள் எவ்வளோ கொட்டை இருக்குதுன்னு. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் எத்தனையோ விதமான ஊறுகாய் செய்யலாம். இந்த மாதிரி இடிச்சிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா போட்டு காய வச்சு அது எண்ணெயில் வதக்கி அது செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஏன்னா இப்போ இது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த பெருசு இல்லை, இந்த மாதிரி மீடியம் சைஸ் இருக்கிறதுனால நான் இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பெருசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 டைம் போட்டு எடுத்துருந்துக்கலாம். இது நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 5 பேருக்கு. இது நல்லா எங்கள் பசங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. இது ஏன்னா கசப்பு தன்மை உள்ள தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம இது செஞ்சுக்கணும். எல்லாம் நல்லா இடிச்சாச்சு. இதில் பாருங்கள் இந்த அளவுக்கு இது இருக்குதுன்னு. இது அப்புறமா நம்ம கழுவிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி, திரும்பி இந்த பாத்திரத்தில் சும்மா ரொம்ப அழுத்தி அலசக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது பருப்பு குழம்பு இந்த மாதிரி காய் குழம்பு ஏதாவது என்ன குழம்பு செஞ்சாலும் கச்சிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறவங்க கச்சிக்கிறதுக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு சாதம் பருப்பு குழம்பு. அதனால நான் எங்களுக்கு பாருங்கள் இது இந்த கலரில் எப்படி அந்த விதைங்கிறது இருக்குது. இப்போ இதுலேயே இந்த மாதிரி தான்
இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா தண்ணி இந்த மாதிரி இறக்கிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், அதில் எப்படி இருந்துச்சு கலர் தண்ணி, இதில் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த பச்சை கலராகவே இருக்குது. 1-2 இந்த மாதிரி பாருங்கள், இந்த கலரில் இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க, அது போடாதீங்க. ஏன்னா ஃபுல் எல்லாமே நாஸ் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு ஆகாது. நம்ம க்ளீனாக இருக்கிறத பார்த்து இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது 2 தண்ணியில் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு. இந்த மாதிரி இப்போ இது 2 தண்ணியும் தேவையில்லை. இப்போ நான் கேஸ் பற்ற வச்சுக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு வானிலை வச்சுக்கணும். இதில் ஒரு கடாயி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு, நீங்கள் தூள் உப்பெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி கல் உப்பு தேவையான அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறமா அதை எண்ணெய் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு நான் இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, இது 3 சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து பொரித்து ஒரு பிளேட்டில் போடும்போது இந்த மசாலா அது மேலே தூரி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். சரி, எந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அது போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஜோர் அனல் வேண்டாம். அந்த உப்போடு சேர்த்து இது நல்லா இந்த எண்ணெயில் வதங்கும் போது நம்ம ஊற்றி வச்சுருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறமா அந்த எண்ணெயை நீங்கள் வேறு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். திரும்பி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் வேஸ்ட்டு இல்லை, அதில் இருக்கிற உப்பு மற்றும் வேஸ்ட்டு எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். இல்லை ஊறுகாய் போட்டு வச்சுக்குவோம். இல்லைனா அன்றைக்கும் நான் வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சுண்டைக்காயை கழுவிட்டு நல்லா கத்தியாலே 2 ஒரு கோடு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இந்த மாதிரி அது லைட்டாக, ஏன்னா அந்த உப்பு அந்த கப்பு தன்மைலாம் எடுத்துடும். இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் திரும்பும்போது எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் சுண்டைக்காய்ட்டு அவ்வளோ நல்லது கொழும்பு ஆரோக்கியத்துக்கு. இது ரொம்ப பேருக்கு தெரியும், ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்குது. தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்புறமா நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் பண்ணும்போது, இல்லை காய் பண்ணும்போது, இல்லை வெறும் சாப்பாடில் கூட கஞ்சி நம்ம தயிர் ஊற்றி சாதம் சாப்பிடும்போது கூட இப்போ நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இது வறுத்து எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே சாப்பிட விரும்பலைனாக்கா நல்லா எண்ணெய் சூடில் போட்டுன்னு தான் எடுத்துக்கணும். இது நீங்கள் செஞ்சு போய் நான் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன பாக்ஸில். இப்போ நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன், இல்லை பருப்பு கொண்டு சாப்பிடும்போது இது ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது மெதுவாக. அந்த போது நல்லா எண்ணெய் சூடாகி உங்களுக்கு எவ்வளோ வேணால் அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க.
எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடணும். அப்போல்லாம் நீங்கள் உப்பெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு வேண்டாம், ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி செஞ்சு போட்டுட்டு அப்போ வேறு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடு ஆயிடும். அதை போட்டு ஒரு 2 இந்த மாதிரி கழிக்கிட்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை நல்லா சாப்பாடு சூடாக இருக்குதுனாக்கா இந்த மாதிரி இருக்குது அப்படியே அதில் பேசஞ்சு சாப்பிடலாம். அது மாதிரி கலரு மாறிட்டே வரும். இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கலர் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது சாம்பார் வச்சுக்கிறீங்கன்னாக்கோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் குழம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா இது போட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு எண்ணெயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க அந்த சாம்பார். அதாவது செப்ரேட்டாக எல்லா சாம்பார்லேயும் போட்டுடாதீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு. ஏன்னா உங்கள் வீட்டில் சில பேர் வேண்டாம் என்னத்துக்கு இதில் போட்டு சாப்பிட மாட்டாங்களோ, அதனால் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கறி குழம்பு மீன் குழம்புல மசாலா வச்சு செய்கிறோம் இல்லைங்களா, அப்போ அதில் நான் தேவையான அளவுக்கு எனக்கு கொஞ்சம் குழம்பு செப்ரேட்டாக எடுத்துக்குவேன். கறி குழம்பு இருந்துச்சுன்னா கறியெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், ரெடிமேட். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கடாயி இந்த கலரு இதெல்லாம் உப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இதாகிருக்குதுன்னு. இப்போ இது மேலாக இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வடிகட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த செஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா இது இந்த மாதிரி இது மேலே தூரிடணும். ஏன் ஃபஸ்ட்டு இது நசுக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு நசுக்காத நீங்கள் அப்படியே இடிச்சிட்டு நீங்கள் இடிக்காமல் போட்டிங்கன்னா எண்ணெயில் அப்படி ஒரு மாதிரி பட்டுன்னு சவுண்டு வரும், மேலெல்லாம் எகிரும். ஏன்னா நீங்கள் அதை எடுத்து நான் இடிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டுங்க. அது நம்ம கொதிக்கிற எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே அது எண்ணெயில் கொதிக்கும் போது அப்படியே ஓப்பன் ஆகிட்டு பட்டுன்னு எகிரும். அந்த மாதிரி எகிராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நசுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் எல்லாத்துக்கும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நான் ஏதாவது காய் குழம்பு செஞ்சாலும் சரி, இல்லை கறி குழம்பு, இல்லை மீன் குழம்பு எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய டேஸ்ட்டு கொஞ்சமாக அது மேலாக காய் கீரை இது காய் இந்த கறி மீன் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், வெறும் அந்த கிரேவி மட்டும் எடுத்துக்குவேன். இந்த மசாலா குழம்பு அதில் தேவையான அளவுக்கு எனக்கு நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கினேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி காரம் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி சுண்டக்காய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் உப்பு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மசாலா குழம்பு எது வச்சாலும் அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உப்பு மிளகு முழுத்தூள் முழுத்தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் போட்டுருந்து உப்பு மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு நல்லா சூடான சாப்பாடில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ஒரு கறி மீன் எதுவுமே தேவையில்லை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.